தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு தேதி காவல்துறை அனுமதி வழங்குவதில் என்ன சிக்கல்? தொடரும் இழுபறிக்கு காரணம் என்ன? காவல்துறை எழுப்பியிருக்கும் 21 கேள்விகள். மாநாடு நடைபெறுவதற்கு போலீஸுக்கிட்ட நாங்கள் பர்மிஷனுக்கு லெட்டர் கொடுத்திருந்தோம். அதன் அடிப்படையில் அவர்கள் 21 கேள்விகளை எங்களிடம் கேட்டார்கள். அதற்குண்டான பதில்களை நாங்கள் இன்று கொடுத்திருக்கிறோம். மேலும் அவர்கள் 1-2 நாளில் சொல்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. போலீஸ் அதிகாரி மேல் அதிகாரிகிட்ட பேசிட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. மாநாட்டிற்கான ஏற்பாடுகள், இருக்கைகள், உணவு உள்ளிட்ட பிரத்யேக ஏற்பாடுகள் குறித்த தகவல் என்ன? ஒரே இடத்தில் 10 லட்சம் பேர் கூட முடியுமா? எத்தனை மணிக்கு தொடங்கி எத்தனை மணிக்கு மாநாடு முடிவடையும்? என்ன தேதி முடிவு செய்யப்பட்டிருக்கிறது? தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் அரசியல் மாநாடு விக்கிரவாண்டி அருகே உள்ள வி சாலையில் வருகின்ற செப்டம்பர் 23ஆம் தேதி நடத்த அனுமதி கேட்கப்பட்ட நிலையில் காவல்துறையினர் சார்பில் அந்த மாநாடு நடத்துவதற்கான பாதுகாப்பு குறித்த 21 நடைமுறை கேள்விகள் கேட்கப்பட்டதற்கு பதில் விளக்கத்தினை விழுப்புரம் டிஎஸ்பி அலுவலகத்தில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சுரேஷிடம் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் வழங்கினார். அந்த மாநாடு விக்கிரவாண்டி அருகே உள்ள வி சாலையில் 85 ஏக்கர் பரப்பளவில் வருகின்ற 23ஆம் தேதிக்கு நடத்துவதற்கு அனுமதி கோரி விழுப்புரம் டிஎஸ்பி அலுவலகத்தில் கடந்த 28ஆம் தேதி அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் நிர்வாகிகளுடன் சென்று மனு அளித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் மூலம் கொடுக்கப்பட்ட மனுவில் மாநாடு குறித்த ஏற்பாடுகள் குறித்து குறிப்பிடப்படவில்லை என்பதால் மாநாடு நடத்துவதற்கு நடைமுறை ஏற்பாடுகள் குறித்து விளக்கங்களாக 21 கேள்விகள் கடந்த 2ஆம் தேதி கேட்கப்பட்டு நோட்டீஸ் விக்கிரவாண்டி காவல் உதவி ஆய்வாளர் காத்தமுத்து மூலமாக டிஎஸ்பி சுரேஷ் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளரிடம் வழங்கினார். இதற்கான பதில் மனுவை 5 தினங்களுக்குள் வழங்கிட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டன. இன்றுடன் காவல்துறையினர் சார்பில் வழங்கப்பட்ட கால அவகாசம் முடிவடைவதால் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் விழுப்புரம் விஓசி நகரில் உள்ள டிஎஸ்பி அலுவலகத்தில் டிஎஸ்பி எழுப்பியிருந்த 21 கேள்விகளுக்கு பதிலளித்து அந்த மனுவை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பேசிய பொதுச் செயலாளர் ஆனந்த் மாநாடு நடத்த காவல்துறை சார்பில் கேட்கப்பட்ட 21 கேள்விகளுக்கு பதிலளித்து மனு தரப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் காவல்துறையினரிடமிருந்து நல்ல பதில் கிடைக்கும் என நம்புவதாக தெரிவித்தார். அனுமதி வழங்கினால் வருகின்ற 23ஆம் தேதி நண்பகல் 2 மணி முதல் இரவு 10 மணி வரை மாநாடு நடைபெறும் என்றும் முதியவர்களுக்கு இருக்கைகள் தனியாக அமைக்கப்படும், உணவு மாநாடு திடல் பகுதியிலேயே சமைத்து வழங்கப்படும், தண்ணீர் வசதி, கழிவறை வசதிகள், ஆம்புலன்ஸ் வசதி ஏற்படுத்தி தரப்படும் என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக ஆனந்த் தெரிவித்தார்.